மருமக ஒரு தலைப்பு சொன்னாங்கல்ல, நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாங்க சார் மகாராணி மருமகள். மகாராணி மகாராணி மருமகள். ஓகே, மகாராணியாக வாழும் மருமகள் விசஸ் அவர்களது மாமியார். சார் இவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்த பூசலைங்க சார். நார்மலாக கிராமங்க, கிராமத்தில் எப்படி இருப்பாங்க, எப்போடா மருமக வெளியே வருவா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி என் மருமகளை கூப்பிட்டு உனக்கெல்லாம் கோலம் போட தெரியுமாம்மான்னு. நல்லா போடுவேங்க அத்தை அப்படின்னு. சரி வெடிக்காலம் எழுந்திரிச்சு கோலம் போட்டுருமான்னு சொன்னான். இவ போய் வாச தெளிச்சு கோலம்னு எழுதி வச்சுட்டாவா சார். கோலம் எழுதி வச்சுட்டாங்களா? கோலம்னு எழுதி வச்சுட்டோன்ட்டா. உண்மையாவா? உண்மையாதான் சார். இது வாட்ஸ்அப் ஜோக்ல பாத்திருக்கேன். ஜோக்கெல்லாம் இல்லைங்க சார், அவளையே கேட்பாருங்க கோலம் அப்படின்னு எழுதி. ஏண்டி உனக்கு கோலம் போட தெரியும்னு சொன்னேன். புருஷனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் உன் பட்டாடி எல்லாரும் வீட்லயும் கோலம் போட்டு அழகா கலர் தான் சார் கொடுப்பாங்க. நம்ம வந்திருக்கோம்னு புதுசா தெரியணும் இல்லைங்க சார், அதனால கோலம் எழுதி வைக்கிறதாமா? அது ஒரு கோலம் தானுங்க சார். ஹாப்பி நியூ இயர் எழுதுறோம், அதுவும் கோலம் தான். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அதுவும் கோலம் தான். அது கோலம்னே எழுதிட்டு போட்டுமே. ஆனா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சக்கரை எழுதி வச்சா இனிக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி கோலம் எழுதி வச்சா கோலமாமா.